இருக்கு, சூரியனாக இருக்கிறதுன்னு அர்த்தமாக இருக்கு இல்லையா? அறிவு இருந்தால் போதுமானதாக இருக்கு. அறிவு சார்ந்தது தான் அது. பேசிக் ஒரு சாதாரண ஒரு டிகிரி வாங்கிட்டு ஐஏஎஸ் பாஸ் ஆனால் கூட போதுமானதாக இருக்குது. கரெக்ட் தானே? அந்த மாதிரி அது கூட இல்லை. ஒருத்தனுக்கு படு புத்திசாலியாக இருக்கிறான், சாணிக்கன் மாதிரி புத்திசாலியாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனும் பழச்சிப்பான், அவனும் பழச்சிக்கிறான். படிப்பு இல்லை, அறிவு இல்லை, எதுவுமே இல்லைன்னா கூட நல்ல புத்தி இருக்குது, திறமையான புத்தி இருக்குதுன்னு வச்சுங்களேன். 5 ரூபா இப்படி கொடுத்தான்னு வச்சுங்க. நான் அந்த மாதிரி ஒரு ஆள் ஒன்று காட்டுறேன். நான் ஒரு நாள் ரொம்ப சோதனையாக வெளியூர்லேருந்து இங்கே வந்துட்டான். ஒருத்தன் வெளியூர்லேருந்து சென்னைக்கு வந்துட்டான். இதை நான் 16 வயசில் பார்த்தேன். வந்துட்டான். எதில் வந்துட்டான்னா, அவன் வீட்டில் ஓட்டிட்டு இருந்த சைக்கிள்லேயே வந்துட்டாங்க. இதை நான் சொல்கிறது 80s. எங்கே இருந்து? திருவண்ணாமலையிலேருந்து சென்னைக்கு வந்துட்டாங்க. சைக்கிள்லேயே வந்துட்டாங்க சென்னைக்கு. என்ன அங்கே பிரச்சனையோ ஏதோ தெரியல, வந்துட்டாங்க. வந்தவன் என்ன பண்ணா தெரியுங்களா? யாருக்கிட்டையும் எதுவுமே கேட்கல. அந்த டைமில் ஒரு ஆயுத பூஜை இங்கே நடந்துக்கிட்டு இருந்தது. ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைலாம் நடக்கிற சீசன். அந்த டைமில் வந்துட்டான். ஒரு மார்வாடிக்கிட்ட போயிட்டு இந்த சைக்கிளை அடமானம் வச்சான். அப்போ ஏதோ 100-200 பணம் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை வாங்கி போயிட்டு அக்கம் பக்கத்தில் கேட்டுட்டு போய் ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு போய், சொந்த சைக்கிளை அடமானம் வச்சான், வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு பொறிகடலெல்லாம் வாங்கிட்டு வந்தான். இதே மார்வாடி கடைக்கு முன்னாடியே அந்த பொறிக்கடையில் அதே வாடகை சைக்கிள்லேயே மேலேயே வச்சு விற்கிறான். விற்று முடிச்சுறான். அது டபுளாவோ ட்ரிபிளாவோ அதை விற்று காசு ஆக்கிட்டு சாயந்தரம் வாடகை சைக்கிளுக்கு வாடகை கொடுத்து சைக்கிளை கொடுத்துட்டான். இவன் சொந்த சைக்கிளே மீட்டுட்டான். மீதி காசு வந்துச்சு. இந்த காசை வச்சு நாளையிலேருந்து அவன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அந்த காசு போதுமானதாக இருக்கு. என்ன இருந்தது அவன் கையில்? புத்தி இருந்தது. ஆக முன்னாடி சொன்னது தான், எல்லா வசதி வாய்ப்பாக இருந்தால் கூட புத்தியில் சுவாதீனம் இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. இப்போ எதுவுமே இல்லை, சொந்த பந்தம் இல்லை, எதுவும் இல்லை. அவன் பாட்டு வந்துட்டான், அவங்ககிட்ட இருந்த புத்தியை வச்சு வளர்ந்துட்டான். நீங்கள் இதை வந்து நிறைய படத்தில் பார்க்கலாம். புத்திசாலித்தனமாக காரணத்தினால அவன் ஒவ்வொன்றா 1 by 1 அவன் மேலே வர்றதெல்லாம் நீங்கள் படத்தில் பார்க்கலாம். 5 10 ஆக்கி 10 20 ஆக்கி அவன் பெரிய ஆள் ஆகிறதெல்லாம் நம்ம சினிமாவில் காட்டுறாங்க. நான் வாழ்க்கையில் நேரில் பார்த்துருக்குறேன். ஏன்னா அந்த மார்வாடிக்கிட்ட வேலை செஞ்சுருந்தேன் அந்த காலத்தில். அதனால் நான் நேரில் பார்த்துருக்கேன். ஸோ நமக்கு புத்தி தான் முக்கியமாக இருக்குது. இந்த 9 கிரகத்தில் மிக முக்கியமான கிரகம் எது அப்படின்னா, புலிப்பாணி சித்தர் சொல்கிறார். நானாகவே எதுவுமே சொல்ல மாட்டேன். புலிப்பாணி சித்தர் சொல்கிறார், புதன் தான் நல்லா இருக்கணும், அது இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னா, புதன் தான் புத்தி கிரகம். 8 கிரகம் கெட்டு